ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபிஷ். நம்ம வீட்டில் இருக்கிற சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நல்ல சாஃப்டான ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க இப்போ இந்த ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்வீட் ரெசிபி செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு நான் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். 100 கிராம் அளவு பொட்டுக்கடலை எடுத்து அதே கப்பில் 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். மூணுமே ஒரே மெஷர்மெண்ட்டில் 1 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேங்க. அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். இந்த ஸ்வீட்டுக்கு பார்த்திங்கன்னா நெய் நமக்கு அதிக அளவு தேவையில்லை. 3 டேபிள் ஸ்பூன் நெய் போதுமானதாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நட்ஸ் எடுத்திருக்கேங்க. இது முற்றிலும் ஆப்ஷன், உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பாதாமும் பூசணி விதையும் சேர்த்துக்கிறேன். ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்க்காம கூட செய்யலாங்க, அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட இருந்தது நான் சேர்த்துக்கிட்டேன். அடுத்தது நாம் பொட்டுக்கடலையை நல்ல ஒரு ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த பாதாமும் பூசணி விதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே வாசனைக்காக 2 ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த 1 கப்பு பால் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்த இந்த நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாங்க. நான் எடுத்திருந்த நாட்டு சர்க்கரை நல்ல சுத்தமான நாட்டு சர்க்கரைங்க. அதனால் நான் காய்ச்சி வடிகட்டி எதுவும் சேர்க்கல, அப்படியே டைரெக்டாகவே ஆட் பண்ணிக்கிட்டேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க. இது அப்படியே இருக்கட்டும். ஒரு பேன் வச்சுக்கலாங்க. பேன் ஹீட் ஆனதும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். மீதியை நம்ம கடைசியாக ஆட் பண்ணிக்கலாங்க. நெய் உருகுனதும் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்ததை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாங்க. நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நமக்கு இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும். ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம சேர்த்து ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும். நம்ம வெள்ளை சக்கரை எதுவுமே சேர்க்கலை, நாட்டு சக்கரை சேர்த்து செஞ்சுருக்கோம். ரொம்பவே ஹெல்த்தி, ரொம்ப சாஃப்டான இந்த ஸ்வீட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்வீட் செய்யும்போது நம்ம கவனமாக பார்க்க வேண்டியது ஒன்று தாங்க. ஸ்டவ் கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செஞ்சுக்கோங்க. நம்ம இன்னும் ஒரு 2 நிமிஷம் இப்படியே கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருந்த மீதி நெய்யை நம்ம சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ ஸ்வீட் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. நாம் இப்போ சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்ல ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சுங்க. கொஞ்சமாக நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு நினச்சா டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம இந்த ஸ்வீட்டை ரெடி பண்ணிடலாங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும், வாயில் போட்டதும் மெல்ட் ஆகிடும். அந்த அளவுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஃபஸ்ட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.